ஜனவரி 18, 1996 பாபா பேசின அவ்வியக்த முரளி. இதுல எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த ஜனவரி மாதம் அவ்வியக்த முரளி வாசிக்கிறதுக்கு ஆஹ் சகோதரி சிவகுமாரி சிஸ்டரால சொல்லப்பட்டது. 93 அது நான் ஞானத்துக்கு வந்த வருஷம். அடுத்தது 96 இது நான் முதல் மதுபன் போன வருஷம். பாபாட்ட வந்து முதல் மதுபன் போனது இந்த 96 இந்த 2 ஆண்டையும் பார்த்தோன்னா அது நாடக பிரகாரம் அப்படி வந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பாபா உங்களுக்கு தந்திருக்கிறார். வெண்டையான் முரளி வந்து பாபா சொல்ற எல்லாத்துக்குமே ஒரு சரியான வழிமுறை ஒன்று இருக்கு. எல்லாத்துக்கும் அதாவது பாபா சொல்லுவார், நினைவு சரியான நினைவா இருக்கணும் என்று சொல்லுவார். அது மாதிரி சேவை சரியான முறையில செய்தா தான் நான் அதற்குரிய பலாபலன்களை அனுபவிப்பேன் என்று சொல்லுவார். அப்படி அந்த ஒவ்வொன்றுக்கும் சரியான வழிமுறைகள் இருக்குது. அதுக்கு அது ஞானத்துல இப்ப எங்களுக்கு கலவையாத்தானே பாபா எல்லாத்தையும் சொல்லுவார். அப்ப எந்த நேரத்துல நான் எதை பயன்படுத்தணும் என்று எனக்கு தெரியுறது தான் நாங்க பகுத்தறியும் சக்தி, தீர்மானிக்கும் சக்தி என்றெல்லாம் சொல்லுவோம். அப்ப இன்றைக்கு பாபா வந்து அப்படித்தான் வழிமுறையை பற்றி சொல்றார். அதாவது வழிமுறை விதிமுறை சரியா நான் கடைப்பிடிச்சா வெற்றி எனக்கு கிடைக்கும். அதாவது விதிமுறையினால சித்தி எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி பாபா சொல்லுவார். சரியான வழிமுறையை கடைபிடிச்சா தான் எனக்கு வெற்றி என்று. அப்படி இந்த அவ்வியக்த முரளியில பாபா சொல்லுறார், நான் சக்திசாலியா இருக்கிறதுக்கான வழிமுறை, நான் சக்திசாலியா இருக்கணுமா இருந்தா அதுக்கான வழிமுறை எப்பவுமே நான் நச்சிந்தனை செய்பவராகவும், அதாவது நல்ல எண்ணங்களையே எந்த மனதில் எப்பவும் நான் சிந்திக்கிறவராயும் இருக்க வேண்டும். அதே நேரம் பிறர் மீதும் நல்லுணர்வுகள் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் என்னால தொடர்ந்து சக்திசாலியா இருக்கே இயலும் என்று சொல்றார். அப்ப பாபா நிறைய சொல்றார். பிறகு அதுக்கு நிறைய சவால்கள் வரும் எங்களுக்கு. ஆனா நான் மனதில இது ஒரு விரதம் மாதிரி உறுதியா நினைச்சு கொள்ள வேணும். எந்த மனதில எப்பவுமே நல்லுணர்வுகள் இருக்க வேணும். அதே நேரம் பிறர் பாலும் எனக்கு நல்லுணர்வுகள் இருக்கணும். இப்ப நாங்க சில வேளையில சொல்லுவோம், உங்களோட நன்மைக்காகத்தானே நான் அப்படி சொல்றேன். இப்ப சென்டர் யக்யான நன்மைக்காகத்தானே நான் அப்படி சொல்றேன். சொல்லேக்கே எனக்குள்ள ஒரு இரிட்டேஷன் இருக்கும். சில வேளையில எனக்கு ஒரு கோபம் இருக்கும். எனக்கு ஏன், என்னத்துக்கு, எதுக்கு, இப்படியான கேள்விகள் இருக்கும். அப்படி ஒரு ஸ்திதியில, அப்படி ஒரு மனநிலையில நான் ஒரு விஷயத்த கதை கேட்கையோ அல்லது நினைக்கையோ அல்லது பாக்கையோ, இவையிலையும் இப்படி செய்யணும், சென்ட்ரல் இப்படி செய்யலாமா, இவையிலையும் இப்படி செய்யணும், ஒரு பிகே இப்படி செய்யலாமா என்று நான் ஒரு நல்லதுக்குத்தான் நினைப்பேன். ஆனா அந்த நினைக்க வார அந்த உணர்வுகள் இருக்கல்லோ, அங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்காது, சக்தி இருக்காது. அப்ப அதுலதான் இன்றைக்கு பாபான அந்த சாராம்சம். அப்ப எந்த மனம் எப்பவுமே சக்திசாலியா இருந்தா தான் என்னால மற்றவர்களுக்கும் சக்தியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இப்ப சக்தியை கொடுக்கக்கூடியதா இருக்கிறேன்னு சொன்னா அருள் பாலிக்கிறதுன்னு நினைச்சு கொள்ளுவோமே. இப்ப நாங்க மற்றவர்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்கு நாங்க எப்படி இருக்கணும்? நாங்க இப்ப அருட்கடாட்சம் என்று சொல்லுவோம் தானே. அப்ப அந்த அந்த வார்த்தையைத்தான் பாபா சக்காஷன்னு சொல்லுவார். அந்த வார்த்தையை தமிழ்ல மொழிபெயர்த்தா அருட்கடாட்சம் என்று சொல்லலாம், அல்லது அருள் பாலிக்கிறது என்று சொல்லலாம். இப்ப நான் ஒருத்தருக்கு அருள் பாலிக்கணுமா இருந்தா நான் எப்படி இருக்கணும்? ஒரு தூய்மையான ஒரு தேவதை போல இருக்கும். அப்படித்தானே. இப்ப பாபா வந்து ஒவ்வொரு ஜனவரி 18 பொதுவாக ஒவ்வொரு அவ்வியக்த முரளியும் பாபா பேச தொடங்கியக்குல தான் யாராக இருந்து உங்களை யாராக பார்க்கிறேன் என்று தொடங்குவார். அப்படி ஜனவரி 18 ஒவ்வொன்றையும் பாபா தொடங்கியக்க ஜனவரி 18 நாள் இந்த நாள், ஜனவரி 18 நாள் இந்த நாள் என்று சொல்லி
ஒவ்வொரு முரளியிலையும் சொல்லி இருக்கிறார். வேணும்னா நீங்க இதுவரைக்கும் கேட்ட எல்லா முரளிகளையும் ஒரு கொப்பி எடுத்து லிஸ்ட் போட்டு பார்க்கலாம். ஜனவரி 18 எல்லாம் என்ன நாள் என்று. ஏன்னா ஒவ்வொரு ஜனவரி 18க்கும் ஜனவரி 18 இதற்குரிய நாள், ஜனவரி 18 இந்த நாள், இந்த நாள் என்று சொல்லிக் கொண்டு வந்திருப்பார். அப்படி ஆஹ் பாபா இந்த ஜனவரி 18க்கு என்ன சொல்றாருன்னா, மகன் தந்தையை வெளிப்படுத்துவதற்கான ஆசீர்வாதம் பெற்ற நாள் என்று சொல்றார். பிள்ளைகள் இனி உலகத்துக்கு வெளியில தெரிய வேணும். ஏன்னா பிரம்மகுமாரிகளுக்கு பின்னால பிரம்மா பாபா தான் அவன் தலைவர், பிரம்மா பாபா தான் அவன் வழிகாட்டி, அவன் முதுகெலும்பு என்றது பிரம்மா பாபா சக்காரில இருக்கைக்குள்ள சமூகத்துக்கு தெரியும். அதனாலதான் எல்லாரும் எல்லாத்துக்கும் பிரம்மா பாபாவை டார்கெட் பண்ணி கொண்டு இருந்தவை. அவரை முடிச்சிட்டா சரி, பிரம்மகுமார் இந்த அமைப்பே இல்லாமல் போயிடும் அப்படின்னு நினைச்சு கொண்டு இருந்தவை. ஆனா இந்த நாள் அங்க ஒரு பெரிய ஒரு ஷிஃப்ட் ஒன்று ஏற்படுகிறது. பாபான பாகத்துல ஒரு மாற்றம், நாடகத்தின் காட்சியில ஒரு மாற்றம், பிள்ளைகள பாகத்திலையும் ஒரு பெரிய மாற்றம். இவ்வளவு நாளும் அவையில பிள்ளைகள் வழிநடத்தப்படுறாக்கள். இப்ப இனிவே தகப்பன் இல்லாத பிள்ளைகள், இவை இந்த கடவுள் இல்ல. அப்ப இனிவேக்கு ஒரு ஆதாரம் இல்ல. எங்க இவை என்ன செய்ய போயினோம்னு பார்ப்போம். இப்படித்தான் உலகம் எதிர்பார்த்து கொண்டு இருந்தது. பிரம்ம பாபா சரீரத்தை விடேக்கல. இப்ப பாபா சொல்றார், இது மகன் தந்தையை வெளிப்படுத்துவதற்கான ஆசீர்வாத நாள். இவன் பின்னணியில யார் இருந்தது என்றது பிள்ளைகள் மூலமா இனி உலகத்துக்கு தெரிய வர பாகம் ஆரம்பிக்கிற நாள் என்று சொல்லி சொல்றார். அடுத்தது பிரம்ம பாபான பாகத்துல மாற்றம் ஏற்படுது. அப்ப பிள்ளைகளோட ரோல்ல மாற்றம் ஏற்படுது. அடுத்தது பிரம்ம பாபான பாகத்துல மாற்றம் ஏற்படுது. என்ன மாற்றம் சொன்னா, அவர் தேவதை நிலையில இனி இருந்து குழந்தைகளையும் உலகத்துக்கும் சேவை செய்யறதுக்காக தன் பாகத்தை மாத்துற நாள். அடுத்தது பிரம்மா பாபான இந்த நீண்ட கால முயற்சி, 33 வருட கால முயற்சி. அந்த முயற்சியில அவர் இறுதியா முழுமையாக பற்றை வென்று நினைவு சொரூபமாகிய நாள். அந்த சின்ன சின்ன இழுப்பறிகள் எல்லாம் இருந்திருக்கும் தானே. ஆனா பாபாண்ட நீண்ட கால பயிற்சி, பிள்ளைகள் எல்லாரோடையும் நல்ல அன்பாத்தான் பாபா இருப்பார். பாபாவை பற்றி, பாபா பிள்ளைகளோட நடந்து கொள்ற விதத்தை பற்றி யாரும் எந்த குறையும் சொல்ல மாட்டினார். அவ்வளவு அன்பாத்தான் பிள்ளைகளோட பாபா இருந்தவர். ஆனா யாரிலையும் துளியும் பற்றிருக்கல. நாங்கள் அன்பு அன்புன்னு சொல்ற உறவுகள் மேல எங்களுக்கு இருக்கிற அன்பிலே எல்லாம் நிறைய சுயநலம் இருக்குது. அவைட்டு நாங்க நிறைய எதிர்பார்ப்போம். அது பிராமண குடும்பமா இருக்கலாம், எங்களுடைய லௌகீக குடும்பமா இருக்கலாம், நாங்க வேலை செய்யற இடங்கள்லயா இருக்கலாம், நாங்க சந்திக்கிற மனிதர்களா இருக்கலாம். யார்ல எல்லாம் எங்களுக்கு அன்பு பாசம் இருக்குன்னு நாங்க சொல்றோமோ அங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி எதிர்பார்ப்பு இல்லாட்டிக்கும் அந்த அன்பில நாங்கள் ஒரு சுகம் காண்ற ஆக்களா இருப்போம். அப்ப நாங்க ஏதோ ஒன்று எடுக்கிறோமல்லோ அதுல இருந்து, அது சுயநலம் கலந்த அன்பு. ஆனா பிரம்ம பாபா பிள்ளைகள்ல வச்சிருந்த அன்பு, யக்யால வச்சிருந்த அன்பு முழுக்க முழுக்க குடுக்கிற அன்பா தான் இருந்தது. அதுல பிரம்ம பாபா எந்த சுகமும் காணேல, எந்த லாபத்தையும் எதிர்பார்க்கல, எதுவும் எதிர்பார்க்கல. அப்ப பிரம்மா பாபா இந்த அன்பு முழுக்க முழுக்க சேவை நோக்கம் கருதியதா இருந்தது. அதனாலதான் இப்ப பிரம்மா பாபாவுக்கு விளக்கரமா இருந்தாக்கள் மம்மா, மற்றது தாதா விஸ்வகிஷோர், இப்படியான ஆக்கள். விஸ்வகிஷோர் தாதா எல்லாம் பாபா நினைக்கிறது விஸ்வகிஷோர் தாதான கை செய்யுமா. அப்படி அவங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். பிரம்ம பாபாவும் தாதா விஸ்வகிஷோர் தாதாவும் சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளாம். விஸ்வகிஷோர் தாதான படத்தை பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரம்ம பாபான ஷேப் இருக்கு. அப்ப சகோதரங்கள் தானே, அவை உண்ட விட்ட சகோதரங்கள். அடுத்தது மம்மா. இவ எல்லாரும் பாபாவுக்கு அப்படி ஒரு விளக்கரங்களா இருந்தாக்கள். ஆனா அவே சரீரத்தை விட்டு போகைக்கையே பாபாண்ட ஸ்திதி கொஞ்சமும் கலங்கல. அவையில அவையில ஒரு அவையில்ட்ட இருந்து எந்த சப்போர்ட்டும் பாபா எடுக்கல. எங்களுக்கு யாரெல்லாம் அன்பு இருக்கோ அவை எங்கட இதயத்துக்கு ஒரு சப்போர்ட்டா இருப்பின, எங்களோட உணர்வுகளுக்கு ஒரு பக்கபலமா இருப்பின. அப்படியான ஆட்களே எங்களுக்கு ஏதாவது துன்பப்படுத்திட்டுனோம்டா, அல்லது எங்கட எதிர்பார்ப்ப சிதைக்கிற மாதிரி ஏதாவது செய்திச்சுனோம்டா, நாங்க நிறைய உடைஞ்சு போயிடுவோம், நிறைய மனக்கவலைப்படுவோம், நிறைய கஷ்டப்படுவோம்.
என்னால தாங்க முடியலைன்னு சொல்லுவோம். ஏனென்றா நாங்க அந்த அன்பின் ஆதாரத்துல வாழ்ந்து கொண்டிருந்தோம் நாங்க. ஆனா பிரம்மா பாபா பிள்ளைகளோட நல்ல அன்பா இருந்தவர். ஆனா அவருக்கு எந்த பற்றும் இருக்கையில, அந்த அன்புல அவர் கொஞ்சமும் தங்கி இருக்கையில. அப்ப அந்த இறுதி நாள் அவர் அந்த பற்றை வென்ற அன்பு சொரூபம் என்ற முழுமை நிலைய அடைந்த நாள் என்று அந்த நாள் பாபா சொல்றார். ஆ அப்ப பிரம்மா பாபா சரீரத்த விட்டு போனோனே எல்லாரும் என்ன நினைச்சிட்டுனா, இனி பிரம்மகுமாரிகள் இல்ல. பிரம்மகுமாரிகள் என்ற இந்த செயற்பாடு முடிஞ்சது நினைச்சுச்சுனா. ஆனா அதுக்கு பிறகுதான் நிலையங்களும் குழந்தைகள் எண்ணிக்கையும் கணிசமான அளவு வளர ஆரம்பிச்சது. பிரம்ம பாபா இருக்கேக்க அவர் ஆம், அங்க முதல் கராச்சியில இருந்துட்டு பிறகு இடம்பெயர்ந்து மதுபனுக்கு வந்துச்சுனம் தானே. அப்படி மதுபன் வந்தா பிறகு பாபா தாதிமார் எல்லாரையும் ஒவ்வொரு ஒரு மாநிலங்களுக்கு அனுப்பி சேவைய வளர்க்க தொடங்கினார். பிரம்ம பாபா இருக்கேக்குல 100 நிலையங்கள் தான் இந்தியாவுல இருந்ததா. எல்லா மாநிலங்களுக்கும் பிள்ளைகளை அனுப்பி 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 100 நிலையங்கள். ஆனா பிரம்ம பாபா போனா பிறகு இன்றைக்கு எத்தனை நாடுகள்ல எத்தனை நிலையங்கள் இந்தியாவிலேயே நிலையங்கள், பிறகு கீதா பாடசாலைகள், பிறகு மியூசியம், ரிட்ரீட் சென்டர்ஸ் எவ்வளவு. அப்ப இதுகளையெல்லாம் பார்த்தோன்னே உலகம் இன்றைக்கு அதிசயித்து போய் நிக்குது. இதுக்கு பின்னால வேற ஏதோ ஒன்று இருக்குது. இது பிரம்ம பாபான தலைமைத்துவத்துல நடக்கல. வளமையா ஒரு சமாஜத்தின் தலைமை ஒரு யாரோ ஒரு லீடர் இருப்பார் பின்னால. அவர் சரியான ஆளுமையான ஆளா இருப்பார். அவர்தான் அந்த நிறுவனத்தையே வழி நடத்தி கொண்டு அந்த கட்டுக்கோப்பா அதை காப்பாத்தி கொண்டு இப்படி இருப்பார். அந்த பர்சனாலிட்டி போனோன்னு பிறகு அவைகளுக்குள்ள நிறைய பிளவுகளும், சண்டைகளும், பிரச்சனைகளும் அப்படிதான் போகும். நிறுவனங்கள் இருக்கிறது. தர்மங்கள் அது வேற. தர்மம் இப்ப முகமது நபி ஒரு தர்மத்தை ஸ்தாபிச்சார். அவை முதல் ஆத்மாக்கள். இயேசுநாதர் ஒரு தர்மத்தை ஸ்தாபிச்சார். இன்றைக்கும் அந்த தர்மம் இருக்குது. ஆனா அந்த இடையில அந்த ஒவ்வொரு ஒரு குருஜியோட வறுமை அமைப்புகள், அதுகள் அவ்வளவு தூரத்துக்கு பிறகு நின்று பிடிக்காது. ஒரு ஆளோட போயிரும் அது. அப்ப ஆஹ் பாபா சரீரத்தை விட்டோனே உலகம் இப்படித்தானே எதிர்பார்த்து சொன்னேன். ஆனா இன்றைக்கு அதுல இருந்து பல வடிவத்துல விஸ்வரூபமா பாபாண்ட பிள்ளைகளும் சரி, நிலையங்களும் சரி, செயற்பாடுகளும் சரி, புது புது வடிவங்கள் எடுத்து வளர்ந்து கொண்டு போகுது. அப்ப பிறகு பிறகு வந்த குழந்தைகள், அதான் நாங்கள் என்ன சில வேளையில நினைக்கிறது, ஆஹ் பாபா இன்னும் கொஞ்ச காலம் இருந்திருக்கலாம் தானே. இப்ப வரைக்கும் பாபா இருந்திருக்க இயலாது, நடைமுறையில சாத்தியம் இல்ல. ஆனா அந்த நேரம் பாபா சரீரத்தை விட்டு போய் 1 மாசத்தால வந்த ஒரு ஆள், அல்லது அடுத்த வருஷம் வந்த ஒரு ஆள், அல்லது 6 மாசத்தால வந்த ஒரு ஆள் என்ன நினைச்சிருக்கு, இந்த பாபா இன்னும் கொஞ்ச காலம் இருந்திருக்கலாம் தானே. இப்ப தாதிமாரெல்லாம் 100 வயசு வரைக்கும் இருந்துச்சுன்னா, பாபா 93 வயசுலயே போயிட்டார். இன்னும் கொஞ்ச காலம் இருந்திருக்கலாம் தானே, நினைச்சிருப்பினும் தானே. இப்ப பாபா என்ன சொல்றாருண்டா, அப்படி பாபா போனது என்னத்துக்கு என்று சொன்னா, அடுத்தது இனி சிவசக்திகள் பாகம் ஆரம்பமாக வேணும். இப்ப கௌரவர்களுக்கு பின்னணியில இருந்த மகாவீரன் ஆக கருதப்படுறவர் யாரு? பீஷ்மர். பீஷ்மர் தான் கௌரவர்களுக்கு பின்னணியில மகாவீரனாக இருந்த ஒரு மாபெரும் சக்தி. அவர் சிவசக்திகளால தான் வீழ்த்தப்பட வேணும் என்று சொல்லி பாபா முரளிகள்ல சொல்லி இருக்கிறார். அப்ப சிவசக்தி அத பீஷ்மர் அந்த ஒரு பெண்ணால தானே தான் தன் இறுதி இந்த மரணம் சம்பவிக்கணும் என்று சொல்லி அவர் விரும்பி இருந்தவரா, வரமா கேட்டிருந்தவரா, அப்படி ஏதோ ஒரு சம்பவம் இதிகாசத்துல. அப்ப அது சிவசக்திகளால தான் நடக்க வேணும். அப்ப சிவசக்திகள் தான் இப்ப முன்னுக்கு நிக்க வேணும். அப்படி பீஷ்மர் என்று பாபா சொல்றது யாரு என்று சொன்னா, இந்த கலியுகத்துல முக்கியமான நிலைகள்ல நிக்கிறாக்கள். அதாவது மகாமண்டலேஸ்வரர்கள்,
பெரிய பெரிய சன்னியாசிகள், குருமார்கள் இவைகள் எல்லாரும் அஹ் அவைகள் எல்லாரையும் பாபாட்ட கொண்டு வர பாகம் சிவசக்திகளுக்குரியது என்று சொல்லி பாபா சொல்றார். அடுத்தது இந்த நாள் சேவைக்கு பாபாண்ட தோழர்களாக குழந்தைகள் ஆகிய நாள் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப பாபா மேல சூட்சும லோகத்துல இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கீழே பாபாவுக்கு துணையா சகபாடிகளா இருந்து பாபாண்ட சேவையை முன்னெடுக்கிறதுக்கு துணையா நிக்கினார். அப்படி அந்த ஒரு பாகத்தை பிள்ளைகள் எடுத்த நாள் என்று சொல்லி பாபா சொல்றார். இன்னொன்று வந்து பிரம்மா குமாரிகள் பற்றி பலவிதமான வதந்திகளும் உலகத்துல பரப்பப்பட்டு இருந்தது. பலவிதமான வதந்திகள், இங்க ஒரு மேஜிக் இருக்குது, மந்திர வித்தை இருக்கு, மந்திர சக்தி இருக்கு, அப்படி இப்படி என்று சொல்லி பலவிதமான இதுகளும் பரப்பப்பட்டிருந்தது. அப்ப அதெல்லாத்தையும் ஊடறுத்து பாபாண்ட காரியம் இந்த உலகத்துல நடக்க வேணும். ஆகவே பாபா அவ்வியக்தமாகி இந்த பணியை செய்கிறார். அப்ப பாபா லௌகீகமா அலௌகீகமா சரீரதாரியா பாபா இருக்கும் வரைக்கும் அவற்ற செயற்பாடுகள் இந்த உலகத்துல ஒரு வரையறைக்குட்பட்டதா தான் அது கட்டாயமா இருக்கு. ஆனா பாபா அவ்வியக்த நிலைக்கு போனா பிறகு அது எல்லையற்ற சேவையா உலகம் முழுக்க ஒரே நேரத்துல சிவ்பாபா மாதிரி ஒரு பாப்சமான் ஆகின நாள் தானே எல்லா இடத்திலையும் அவர் ஒரே நேரத்துல நின்று உதவக்கூடிய மாதிரி இருந்தது. இப்ப பாபா அந்த மாதிரியான தடைகளை தகர்த்துறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கருவியா இருந்து செயல்படக்கூடிய ஒரு பணிய அந்த நேரத்துல ஆரம்பிச்சார். இப்ப சேவை துரிதமாக்கப்பட்டு இருக்கிறது. பாபா இருக்கும் போது முழு பாரதத்திலேயுமே இருந்த நிலையங்களை விட பிறகு நிலையங்கள் எண்ணிக்கையும் அதிகரிச்சிட்டது. ஆனால் இப்போது வெளிநாடுகளிலும் பல நிலையங்களும் குழந்தைகளும் உருவாக்கி இருக்கிறார்கள். அடுத்தது வந்து பாபா கேட்கிற இந்த நாள் ஜனவரி 18 தானே. பாபாண்ட பராமரிப்புல நிறைய குழந்தைகள் வளர்ந்திருப்பினாம். பாபாண்ட வழிநடத்தல்களை நிறைய குழந்தைகள் வளர்ந்திருப்பினாம். அப்ப அவையில் எல்லாருக்கும் நினைவு நாள் தானே. இப்ப பாபாண்ட நினைவுகள் அன்றைக்கு அதிகமாக வரும். அப்ப பாபா கேட்கிற இந்த நாள் யாராவது மனதுல உங்களுக்கு துக்கம் வந்ததா, நீங்க அன்பு கண்ணீருக்கு பதிலா துன்ப கண்ணீர் சிந்தினீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிற. பாபான நினைவு நாள்னு சொன்னா இப்ப உங்களை அப்பான நினைவு நாள்னு சொன்னா அப்பான நினைவுகள் நிறைய வரும் தானே அந்த நாள் அல்லது அந்த மாசம் அந்த இறுதி கணங்கள் இப்படி எல்லாம் நினைவு வரும் தானே. தாதிமார்களோட இவ்வளவோ அன்பா இருந்து இப்படி எல்லாம் வழிநடத்தின தந்தை சரீரத்தை விட்டு போன தினம் அன்றைக்கு பாபான நினைவுகள் எல்லாம் அதிக அளவு மீட்கப்படும், பாபான கதைகள் எல்லாம் அதிக கதைக்கப்படும். அந்த நேரத்துல பாபா கேட்கிற இந்த நாள் யாராவது துக்க கண்ணீர் வடிச்சீங்களா, துன்ப கண்ணீர் வடிச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஆனா நாங்க வந்து இந்த நாளை அந்த மாதிரி அனுஷ்டிக்கிறது இல்ல. பாபாவை போல நாங்களும் வரணும் என்று சொல்லி மிகவும் உற்சாகமாகவும் ஒரு ஆர்வத்தோடையும் இருக்கிற அவர்த முயற்சிகளை எல்லாம் நினைக்கிற ஒரு சக்திசாலியான ஒரு நாளாத்தான் நாங்க இந்த நாளை அனுஷ்டிக்கிறோம் என்று சொல்லி சொல்ற. அதே நேரம் அவரை போலவே நாங்கள் பற்றை வென்ற ஒரு விழிப்புணர்வின் சொரூபமாக வேணும் என்ற இலக்கோடு நாங்க அதை அனுஷ்டிக்கிறோம். இந்த நாள் ஒரு துக்க நாளா இல்லாமல் முழுக்க முழுக்க உற்சாகமாகவும் பாபா போல நாங்க வரணும் என்ற ஆர்வத்தோடையும் அதே நேரத்துல பற்றை வென்ற ஒரு விழிப்புணர்வின் சொரூபமாக வேணும் என்ற இலக்கோடு இந்த நாளை நாங்க அனுஷ்டிக்கிறோம் சொல்லி சொல்ற. அடுத்தது வந்து பாபா முக்கியமா சொல்ற விஷயம், பாபா அடுத்தது கேட்கிற நீங்கள் பாபாவுக்கு சாத்தியா இருக்கிறீங்களா சாட்சியா இருக்கிறீங்களான்னு கேட்கிற. சாத்தியா இருக்கிறீங்களான்னு கேட்டா நீங்க பாபாவுக்கு தோழர்களா இருக்கிறீங்களா, ஒரு துணையா இருக்கிறீங்களா என்று சொல்லி கேட்கிற. அடுத்தது வந்து சாட்சியா இருக்கிறீங்களான்னு சொன்னா ஒரு நிமிஷம் இருங்க, மீட்டிங் ஒண்ணு நடந்து இருக்குது குறைவாக. சாட்சியா இருக்கிறீங்க என்று சொன்னா விலகி இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிற.
சேவையில பாபாவோட நீங்க கூட்டாளிகளாக, துணையாக இருக்கிறீங்களா? அல்லது மாயைன்ற சூழ்நிலைகள வரைக்குள்ள அந்த இடத்துல ஒரு பார்வையாளனா இருக்கிறீங்களா? சாட்சியா இருக்கிறேன்னு சொன்னா பார்வையாளனா இருக்கிறது. பார்வையாளனா இருக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கிறார். என்னவா இருக்கிறாம்? பாபாவோட துணையா, பாபாவோட பணிய முன்னெடுக்கிறதுக்கு அவருடைய சகபாடிகளா இருக்கிறோமா? அல்லது ஆ என்னவா இருக்கிறோம்? என்று கேட்கிறார். மாயை இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் வரைக்குள்ள நாங்க அதனால குழப்பமடைகிறோமா? பயப்படுறோமா? மனவிரக்திக்கு ஆளாகுறோமா? நிம்மதி சந்தோஷத்த இழக்கிறோமா? மனப்பாரமாகுறோமா? இப்படியெல்லாம் ஆகுற மாரி இருந்தா, மாயைக்கு நான் துணை போறேன்னுட்டு அர்த்தம். இப்படியான சூழ்நிலைகள்ல நான் அ விலகி இருக்கிறேனா? என்று கேட்கிறார். அப்ப ட்ரஸ்டியா இருக்கிறேனா? விலகி இருக்கிறேனா? என்று கேட்கிறார். பாபாவுக்கு துணையா இருக்கிறேனா? இப்படியெல்லாம் பாபா இன்னைக்கு கேட்கிறார். ஆ இப்ப பாபா சொல்றார், மாயை வந்து வெவ்வேறு விதமான வடிவங்கள்ல வரையக்குள்ள, அதை எதிர்கொண்டு நின்று விளையாடுங்கள் என்று சொல்றார். இப்ப மாயை வரைக்குள்ள பாபா வந்து பேட்மிண்டன் விளையாடுவார் தானே! அப்ப அ பேட்மிண்டன பாபா பேட்மிண்டன் என்று சொல்ல விரும்புறேல்ல, குட்மிண்டன் என்று சொல்லுவார். ஏன்னா அதுல பேட் என்ற அந்த வேர்ட் வருகுது என்றதுனால ஒரு குட்மிண்டன் என்று சொல்லி சொல்லுவார். அப்படி மாயை வரைக்குள்ள இன்னைக்கு பாபா பாக்ஸிங் மேட்ச சொல்றார். பாக்ஸிங் மேட்ச்ல நீங்க மெட்டால் குத்தினா, ஆ நீங்க திருப்பி என்ன செய்வீங்க? இறுக்கி குத்துவீங்க. அப்ப மாயை என்ன குத்தேக்குள்ள, நான் மாயைக்கு எதிர்கொள்ளோணும்னு சொல்லி சொல்றார். அத கண்டு நான் பயப்படக்கூடாதுன்னு சொல்றார். மாயை என்று சொல்றது என்னத்த? ஒவ்வொரு வெளியில நடக்கிற சூழ்நிலைகளோ, அல்லது சம்பவங்களோ, ஆ என்னவா இருந்தாலும், அல்லது உடலுக்கு ஏற்படுற வருத்தமா இருக்கலாம், நோய்களா இருக்கலாம். அப்படி என்னவா இருந்தாலும், அது இந்த நிலைய தடுமாறச் செய்யுதா? என்ன நடக்குமோ? ஏது நடக்குமோ? ஆ அப்படின்னுலாம் நான் யோசிக்கிறேனா? இப்ப பாபா சொல்லுறார், இந்த ஒரு குறிப்பிட்ட நபரால இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டுது என்று நீங்க நினைக்கக் கூடாது. ஒரு இப்ப பாபா சொல்றார், மாயைய பார்க்கைக்கு வெளியில தான் அது சிங்கம் மாதிரி இருக்கும். பயமுறுத்துற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையா அது ஒரு வெறும் பூனைக்குடி இல்லன்னு சொல்றார். பார்க்கத்தான் சிங்கம் மாரி இருக்கும், பயமா இருக்கும். ஆனா உண்மையில அது ஒரு பூனைக்குடி இல்ல என்று சொல்லி சொல்றார். ம். ஏன்னா சூழ்நிலைகள பற்றி நான் இப்ப கணக்க யோசிச்சுறது என் மனசுல. நிறைய யோசிச்சிருவேன். இப்படி செய்யலாமா? செய்யக்கூடாதா? இப்படியே போனா என்ன நடக்கும்? என்ன நடக்குமோ? ஏது நடக்குமோ? ஏன் இப்படி நடக்குது? இப்ப இதுக்கு நான் ஏதாவது செய்யத்தானே வேணும். என்ன சுத்தவர நடக்கிற ஒரு சூழ்நிலையோ, சம்பவத்த இட்டு எனக்கு அ எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் விலகி இருக்க முடியுதான்னு ஒருக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு எங்களுக்கு சரியான சக்தி வேணும். இப்ப என்னோட ஒரு ஆள் பயங்கரமா கோவப்படுது. என்னோட ஒரு ஆள் பிழையா கதைக்குது. தவறான முறையில கதைக்குது. அகங்காரமா கதைக்குது. என்னட்ட உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற மாதிரி கதைக்குது. அந்த இடத்துல நல்லுணர்வுகளோட, சாந்தமான மனதோட, ஆ இந்த உணர்வுகள் மாறாமல் என்னால இருக்க முடியுதா? என்று நான் செய்து பார்க்கோணும். என்ன சுத்தவர நடக்கிற எத்தனையோ சம்பவங்கள் பிழையா நடக்கும். அது எல்லாத்தையும் பார்த்து கொண்டு என்னால விலகி இருக்க முடியுதா? என்று நான் என்ன சோதிச்சு பார்க்கோணும். இருந்து பார்க்கோணும். அப்படி இருக்கிறதுக்கு சக்தி வேணும். ஒரு மாற்றத்த கொண்டு வாரதுக்கு தான் எனக்கு சக்தி வேணும். நான் பழக்கப்பட்ட முறையிலேயே நடந்து கொண்டிருக்கிறது, அது இந்த சன்ஸ்காரம் தானே உள்ளுக்குள்ள வேலை செய்யுது. அது பழகினது தானே. அப்ப அது எனக்கு ஒண்ணும் கஷ்டமா இருக்காது. அதுதான் எனக்கு ஈஸியா இருக்கும். ஆனா நான் இவ்வளவு நாளும் இருந்த மாதிரி இல்லாமல்,
வேற மாதிரி இருக்கிறதுக்கு நான் கடுமையா முயற்சி செய்ய வேணும். இதுலதான் எனக்கு சக்தி தேவைப்படும். அந்த சக்தி எப்படி வரும்? எப்படி வரும்? எப்படி வரும்? செய்து பார்த்தா தான் வரும். முரளிய திருப்பி திருப்பி வாசிக்கிறதால, முரளிய பலவிதமா ஆக்கப்பூர்வமா எழுதுறதால, யோகத்துல இருந்து அது எல்லாத்தையும் கடையிறதால மட்டும் சக்தி வராது. பாயிண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கத்தான் வேணும். ஆனா அத செய்யக்குள்ளதான் பவர் வரும். ஏனண்டா செய்யக்குள்ளதான் நான் பாபாவுக்கு கீழ்ப்படிவா இருக்கிறேன். பாபாவுக்கு சமனா வாரேன். பாபா என்ன சொல்லுவார்? உங்களுக்கு என்னில அன்பு இருக்குன்னு சொன்னா, நீங்க நான் சொல்ற மாதிரி செய்யணும்னு சொல்லுவார். எனக்கு சமனா வரணும்னு சொல்லுவார். இப்ப பாபால எனக்கு அன்பு இருக்குது என்றதுக்கு அடையாளம் அவர் சொல்ற மாதிரி நான் இருக்கிறது. அவர் சொல்ற மாதிரி நான் நடக்கிறது. அது என்னன்னு பார்த்து கொண்டிருக்கிறது. பார்த்து கொண்டிருக்கத்தான் வேணும். அப்படித்தான் இருக்க சொல்றார். சாட்சியா இருங்க. சாட்சியா இருங்கன்னு சொன்னா விலகி இருங்க. பார்வையாளனா இருங்க. சாட்சி என்றா பார்வையாளனா இருங்க. அது என்னன்னு பார்த்து கொண்டிருக்கிறது அதைத்தானே செய்ய சொல்றார் பாபா. பார்த்து கொண்டு இருன்னு தான் சொல்றார். பிள்ளையா நடக்குது. கிச்சனுக்குள்ள போக கூடாத ஒரு ஆள் போகுது உள்ளுக்குள்ளேன்னு வைப்பான். ஆனா அத சொல்ல வேண்டிய ஆள் அங்க நிக்குது. ஆனா சொல்ல இல்ல. நீங்க வரக்கூடாது, வர வேண்டாம் என்று சொல்ல இல்ல. அந்த ஆள் பேசாம நிக்குது. ஆனா இன்னொரு ஆள் போகுது உள்ளுக்குள்ள. இப்ப இந்த கிச்சன்ல சமைச்சு நாங்க சாப்பிடுறதோ, நாங்களும் தானே எல்லாரும் சாப்பிடுறோம். பிராமணர்கள் எல்லாருக்கும் எல்லாம் உணவு பரிமாறப்படுது. இப்படி ஒரு தூய்மை இல்லாத ஆள் கிச்சனுக்குள்ள போகலாமா? போக விட்டுட்டு பொறுப்பாளர் பார்த்து கொண்டு இருந்தா, அப்ப நாங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறதோ? இந்த யக்யாவை யார் பாதுகாக்கிறது? யார் இந்த யக்யாவுக்கு பொறுப்பு? நாங்க எல்லாரும் தானே பொறுப்பு. இது எல்லாத்துக்கும் பெயர் என்ன சொல்லுங்க பாப்போம்? இப்படியெல்லாம் எங்கட மனசுல குபு 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 குபுன்னு வருமே. பத்தாவது வார புகை எனக்குள்ள மட்டும் இல்ல. அது அப்படியே வெளியில போகும். வெளியில போய் எல்லாருக்கும் போகும். எல்லாரும் கதைப்பா. இதுக்கு என்ன பேர் சொல்லுங்க பாப்போம்? ஒரே வார்த்தையில. கேக்குதா நான் சொல்றது? சரீர உணர்வு. வேற வேற என்ன பேர் சொல்லலாம்? பாபா ஃபேஷனா நிறைய பேர் சொல்லி இருக்கிறார் இதுக்கெல்லாம். சரீர உணர்வு. வேற மாயை. மாயை. வேற ராவணன். வேற சட்டத்தை கையில தூக்குறது. பொறுப்பாளர் நிக்கிறார் தானே அங்க. அவர் ஒண்ணும் சொல்லல தானே. அப்ப அதிகாரம் யார்கிட்ட கையில இருக்கு? பாபாண்ட அவங்கள ஆஹ் ஒரு ஆள் வந்து ரோடு ரூல்ஸ மீறிக்கொண்டு பாஞ்சு போகுதுன்னு வைப்பா. அப்ப டிராபிக் போலீஸ் தான் அவரை நிப்பாட்டணும். அவருக்கு தண்டம் எழுதுறதுக்கு அதிகாரம் டிராபிக் போலீஸுக்கு தான் இருக்குது. அவர் மறிக்கவும் இல்ல, பெனால்டி எழுதவும் இல்ல. இந்த வச்சுக்கொள்ளுவோமே, இங்க ஸ்ரீலங்கால பெனால்டி எழுதுறது தானே, எழுதவும் இல்ல. அப்ப நான் போய் பாஞ்சு மறிச்சு நிப்பாட்டு என்று சொல்லி கேள்வி கேட்கலாமோ? கேள்வி கேட்கலாமோ? கேட்க இயலாது. நான் கேட்கவும் இயலாது. நான் கேட்டா அவர் என்ன திருப்பி என்ன கேட்பார்? நீர் யாருன்னு கேட்பார். கேட்பாரா இல்லையா? அப்ப நான் இந்த யக்யாவின் பாதுகாவலன் என்று சொல்லிடுமா? நான் இந்த நாட்டின் பாதுகாவலன், மக்களின் பாதுகாவலன் என்று சொல்லிடுமா? இந்த கையில அதிகாரமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்ப இந்த இடத்துலதான் நான் எப்படி இருக்கணும்? பார்வையாளனா இருக்கணும். எனக்கு அங்க பொறுப்பில்ல. நான் இல்ல அதை சொல்ல வேண்டிய ஆள். நான் இல்ல அதை கேட்க வேண்டிய ஆள். அதையெல்லாம் பாக்குறதுக்கும் செய்யறதுக்கும் பாபா ஆட்களை நியமிச்சிருக்கிறார். நான் அதுக்குரிய ஆள் இல்லை. 2, நான் இருக்கிறதுக்கு எனக்கு சக்தி வேணும். அதைத்தான் நாங்க இப்ப தாரணை பண்ண வேணும்.
அப்படி இல்ல, மிஞ்சி மிஞ்சி போனா பாபா என்ன சொல்லியிருக்கிறார், உரிய ஆளுக்கு தகவலை சொல்லிட்டு இருங்க. அது பொறுப்பாளருக்கு தெரியாமல் நடந்தா பொறுப்பாளர் காதுல தகவலை போட்டுட்டு இருக்கிறது தான். போட்டுட்டு பிறகு அவ ஏதாவது செய்வினமான்னு பார்த்து கொண்டு இருக்கிறது இல்ல. செய்யினமான்னு பார்த்து கொண்டு இருக்கிறது இல்ல. செய்யாட்டியும் சரி, செய்தாலும் சரி, எந்த பாகம் என்ன சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஆனா இந்த கண்ணுக்கு முன்னாலேயே ஒன்று நடக்குது, பொறுப்பாளர் மாதிரியே நிக்கிறார், ஒன்றும் செய்யலையேண்டா, எனக்கு அங்க பாகமே இல்ல. அப்ப இந்த மனசு எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும், அமைதியா இருக்கணும். அதான் பியூரிட்டி என்று சொல்றது, தூய்மை என்று சொல்றது. இந்த மனசுல இந்த சுத்தவரை நடக்கிற சம்பவங்கள் சூழ்நிலைகளால எந்த ஊத்தையும் படக்கூடாது. எனக்கு ஊத்தப்படாம நான் என்ன பார்த்து கொள்ளணும்? சுத்தவரை ஊத்ததான் இருக்கும். இது கலியுகம். கலியுகத்துக்குள்ளதான் சங்கம யுகம் இருக்கு. அப்ப 100% தூய்மையா இருக்காது. 1008 குறையோடு தான் அது இருக்கு. இப்ப பாபா சொல்றார், எனக்கு நீ துணையா இரு. என்றா நான் பாபாக்கு துணையா இருக்கிறேன்னுட்டு மற்றவில நான் திருத்தப் போகக்கூடாது. மற்றவிட்ட கேள்வி கேட்க போகக்கூடாது. மற்றவர்களுக்கு பாடம் படிப்பிக்க நான் போகக்கூடாது. அப்ப அதுக்குத்தான் நாங்க எப்பவுமே என்ன கேட்டுக்கொள்ளணும், நானேன் இந்த பிரம்மகுமாரிகளுக்கு வந்த நான். நானேன் வந்த நான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆகிறதுக்குத்தான் வந்த நான். எல்லாரையும் ஸ்ரீகிருஷ்ணர் ஆக்குறதுக்கு நான் வரையில. அது யார்ட்ட வேலை? பாபா. அது பாபாட்ட. இப்ப பாபாக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்னு போட்டு நான் போனேன்டா, பாபா எனக்கு இப்படி ஹெல்ப் பண்ண சொல்லல. பாபா எங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்கிறாருண்டா, நாங்கள் ஸ்ரீமத்த முழுமையா சரியா கடைப்பிடிச்சு நடக்கிற உதவியைத்தான் செய்ய சொல்லி கேட்கிறார். எல்லாரையும் செய்ய வையுங்கோண்டு ஒற்று முரளியில கூட பாபா சொல்லல. அப்படித்தான் மற்றவைகளை செய்ய வைக்கணுமா இருந்தா நான் செய்து காட்டணும். நான் செய்து காட்டியும் அதுகள் பாக்குதுகளும் இல்லை, திருந்துதலும் இல்லைன்னா அது எந்த பிரச்சனையே இல்லை. அவை பார்த்தா என்ன, திருந்தினா என்ன, திருந்தாட்டி என்ன, அது எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனை எது? நான் ஸ்ரீமத்தின்படி நடக்கிறது. நான் ஸ்ரீமத்தின்படி ஏன் நடக்கிறேன்னா, நான் ஸ்ரீகிருஷ்ணன் ஆகணும்ன்றபடியா தான் நான் அப்படி நடக்கிறேன் தவிர, என்ன பார்த்து மெட்டவே திருந்தட்டும் என்று நான் நடக்கல. அதுக்காக நான் செய்யல. அப்ப இதுல நான் தெளிவா இருக்கணும். இது எந்த நம்பிக்கைக்கு வார பரீட்சை என்று பாபா சொல்றார். அப்ப எனக்கு இந்த இடத்துல குடும்பத்துல நம்பிக்கை இல்லாம போகக்கூடாது, பாபால நம்பிக்கை இல்லாம போகக்கூடாது, நாடகத்துல நம்பிக்கை இல்லாமல் எனக்கு போகக்கூடாது. நாடகத்துல நம்பிக்கைன்னு சொன்னா என்ன சொல்லுங்க பாப்போம்? அது பகவத்கீதையிலேயே சொல்லி இருக்கு. லௌகீக பகவத்கீதையிலேயே சொல்லி இருக்கு. என்ன நம்பிக்கை? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகத்தான் நடக்குது. இனி என்னெல்லாம் நடக்க போகுதோ அது எல்லாம் அதிசிறப்பாகவே நடக்கிறது. அப்ப நான் அதுக்கு வேறொரு வரைவிலக்கணம் வச்சிருக்க கூடாது. சிறப்பா நடக்குதுன்னு சொன்னா எல்லாம் கச்சிதமா நடக்குதுன்னு பிசிக்கலா நான் அதை யோசிக்க கூடாது. சுத்தவரை நடக்கிறது எல்லாத்துக்கும் எந்த மனதில் இருக்க வேண்டிய மகா மந்திரம், எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது இன்னும் சிறப்பா நடக்குது. எது நடக்க போகுதோ அது அதை விட சிறப்பா இருக்க போகுது. இப்ப போற போக்க பார்த்தா எல்லாம் இன்னும் தலைகளையும் போகுது போல கிடக்குது. இப்படி நாங்க யோசிக்கிறது. இது நாடகத்துல நம்பிக்கையா? இது ஞானி ஆத்மான மொழியா? இல்லையல்லோ. எங்க நல்லுணர்வு போயிட்டுது? எனக்கு பாபா தந்த ஆன்மீக ஹோம்வொர்க் செய்யறதுக்குத்தான் நான் ஒரு மாணவனா இங்கே இருக்கிறேன் என்றதை நான் யோசிச்சுக் கொள்ளணும். அப்ப இது நம்பிக்கைக்கு வந்த ஒரு பரீட்சை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். சில வேளையில எங்கட வாழ்க்கையில எங்களுக்கு பெரிய பெரிய பரீட்சைகள் வரும். லௌகீகத்துல கூட நான் இப்படி இந்த வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். அப்படியான பரீட்சைகள் கூடி எனக்கு வரும். அப்ப வந்தா எங்கட அயலவர்கள், உற்றார், உறவினர், நண்பர்கள் எல்லாரும் என்ன சொல்லுவினா? லௌகீகத்துல கூடி நான் இப்படி கஷ்டப்படையில. அவ்வளவு துன்ப, துயரம், நட்டம், இழப்பு எனக்கு வருதுன்னு வச்சுக்கொள்ளுவோம். இப்ப பாபாவோட இவ்வளவு காலம் இருந்தா பிறகு, அல்லது பாபாவை நான் பக்காவா இறுக்கி பிடிக்க தொடங்கினா பிறகு, உற்றார் உறவினர் எல்லாரும் என்ன சொல்லுவீன உடனே? நீ இங்க போனதாலதான். நீ இவ்வளவு நாள் செய்து கொண்டிருந்த வணக்க வழிபாடுகள், அதுகள் இதுகள்
எல்லாத்தையும் கைவிட்டதாலதான் உனக்கு இந்த நிலைமை. சொல்லுவீனமா இல்லையா? அப்ப இது எல்லாமே எனக்கு நம்பிக்கைக்கு வார பரீட்சைன்னு எடுத்துக்கொள்ளணும் என்று பாபா சொல்றார். அடுத்தது சூழ்நிலைகளை இந்த நேரத்துல நான் ஒரு ஆசானா எடுத்துக்கொள்ளணும். இந்த சூழ்நிலை எனக்கு வந்தது என்ற சக்திகளை எனக்குள்ள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு, என்ற சக்திகளால என்ன நிரப்புறதுக்கு, என்ன எல்லா பக்கத்தாலையும் ஷார்ப் ஆக்குறதுக்கு ஞானத்துல. அதுக்குத்தான் இந்த சூழ்நிலை வந்தது. அப்ப என்னை ஒரு ஆசான் ஆக்குறதுக்காக இந்த சூழ்நிலை வந்திருக்குது. ஆசானாக ஒரு டீச்சரா அது வந்திருக்குது என்று சொல்லி நாங்க எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது வந்து சிலர் ஆஹ் சில நேரத்துல சிலருக்கு வந்து சில பேரை பார்த்தாலே பயம் வருமா ஏண்டா இப்ப சில சில சூழ்நிலைகளுக்குள்ள நாங்க போக பயப்படுவோம். லௌகீக உறவினர்களுக்கு மத்தியிலேயோ என்னவோ அல்லது பிராமண குடும்பத்திலேயே இவங்களுக்கு சில பேரை கண்டா பயமா இருக்கு. ஏனண்டா அவையில அப்படி செய்வினம், இப்படி செய்வினம், அப்படி கதைப்பினம், இப்படி நடப்பினம். சில பேர் கொஞ்சம் பொஸ் பண்ற சுபாவமான ஆக்களா இருந்தா நான் கூட அவையில தவிர்க்க பார்ப்பேன். என்னடா அவையில ஓட பண்ற மாதிரி சொல்லுவினம், கதைப்பினம், எனக்கு திருப்பி கதைக்கவும் வராது. ஆனா மனதுக்குள்ள கஷ்டப்பட்டு கொண்டு அவை சொல்றதை செய்யவும் எனக்கு விருப்பம் இல்ல, சந்தோஷம் இல்ல. அப்ப என்னன்னு மேனேஜ் பண்றேன்னு தெரியாமல் கண்டோன்னு நான் எங்கேயாவது எஸ்கேப் ஆக பார்ப்பேன் அல்லது அவையில தவிர்க்க பார்ப்பேன், அவாய்ட் பண்ண பார்ப்பேன். அது மாதிரி லௌகீக சில சூழ்நிலைகள்லையும் வந்து நம்ம போற போராட்டங்கள்ல அதை சாப்பிடு இதை சாப்பிடுவினாம், அங்க அதுல செய் இதுல செய் இதை கலந்து கொள்ள அதுல கலந்து கொள்ளுவினாம். இதெல்லாம் இதுகள் எல்லாத்தையும் எதிர்கொள்ள கஷ்டத்துல அவாய்ட் பண்ண பார்ப்பேன். அப்ப பாபா சொல்றார் இந்த இடத்துல நாங்க 2 நிலைகளை எங்களுக்குள்ள வளர்த்துக் கொள்றோம். ஒன்று சகிப்புத்தன்மை, 2வது பற்றற்ற நிலை. ஒன்று வந்து சகிப்புத்தன்மையை நாங்க எங்களுக்குள்ள வளர்த்துக் கொள்றதுக்கு அந்த சூழ்நிலையை நான் எனக்கு ஒரு சாதகமா பயன்படுத்திக் கொள்ளணும். அடுத்தது வந்து பற்றற்ற நிலை. பற்றற்ற நிலை என்றா அந்த சூழ்நிலையில நான் பாதிக்கப்படாத ஒரு நிலையை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு பயிற்சி பண்ணி பார்க்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமா அதை நான் பயன்படுத்தி கொள்றது. ஆஹ் அந்த சூழ்நிலையிலையும் குறிப்பிட்ட அந்த நபரோடையும் இந்த உணர்வுகள் மாறாமல் என்னால தொடர்ந்து பாசிட்டிவா இருக்க முடியுதா, ஸ்ட்ராங்கா இருக்க முடியுதா? எல்லாரும் நல்லா இருக்கிற இடத்துல என்னோட நான் நல்லுணர்வுகளை பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லத்தானே. இப்ப எனக்கு ஒரு சவாலா இருக்கிற ஒரு சூழ்நிலையில தானே நான் அதை பயிற்சி செய்து பார்க்கணும். என்னால எந்த உணர்வுகள் மாறக்கூடாது, சூழல் அந்த பிற நபர்கள் சார்ந்து இந்த உணர்வுகள் மாறக்கூடாது. இப்படி என்னால இருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி கொள்ளணும். அடுத்தது வந்து இப்ப லௌகீக உறவுகள் மத்தியில இப்படியானதுகள் வரைக்குள்ள நான் என்ன நினைச்சு கொள்ளணும்டா ஒரு ட்ரஸ்டி என்று நான் நினைச்சு கொள்ளணும். நீங்க ட்ரஸ்டியா கிரகஸ்தியான்னு கேட்கிறார் பாபா. ரைம் பண்ற மாதிரி தானே பாபா சொல்லுவார். நீங்க ட்ரஸ்டியா இருக்கிறீங்களா கிரகஸ்தியா இருக்கிறீங்களா? கிரகஸ்தியா இருக்கிறேன்டா தான் நிறைய கமிட்டடான உணர்வுகள் எங்களுக்கு இருக்கும். இது செய்யத்தானே வேணும், கேட்கத்தானே வேணும், வைக்கத்தானே வேணும். கமிட்டடா நாங்க ஃபீல் பண்ணுவோம். அது எல்லாத்துக்குள்ளயும் நாங்க கர்ம பந்தனத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. ஜீவன் முக்தி நிலையை நான் அனுபவிக்க மாட்டேன். ட்ரஸ்டி என்று சொன்னா என்னட்ட நம்பி பாபா என்ன இந்த சூழ்நிலையில விட்டிருக்கிறார், தண்ட சொல்லுப்படிதான் நான் நடப்பேன் என்று நம்பி என்ன பாபா அந்த இடத்துல விட்டிருக்கிறார். அந்த நபர்களுக்கு மத்தியில அந்த சூழ்நிலையில என்ன விட்டிருக்கிறார், தண்ட சொல்லுப்படிதான் நான் நடப்பேன் அந்த இடத்துல இருந்தாலும். அதுதான் ட்ரஸ்டி. ட்ரஸ்ட் பண்ணி விட்டிருக்கிறார் என்ன. அந்த இடத்துல யாராவது என்னோட கோவப்படினம், என்னோட வில்லங்கமா நடந்து கொள்ளினம் இருந்தா மனதால நான் அவையில இருந்து அந்த சூழல்ல இருந்து விலகிக் கொள்ளணும். அதுக்குள்ள போகக்கூடாது என்று சொல்லி சொல்றார். இதெல்லாம் ஆன்மீகமா நான் எனக்குள்ள செய்ய வேண்டிய பயிற்சிகள். அடுத்தது ஆஹ் பாபா சொல்றார் இப்ப பிரம்மா பாபாவுக்கு பிறகு இந்த யக்யா வளர்ந்து வெள்ளி விழா கண்டுட்டுது, பிறகு தங்க விழாவும் கண்டுட்டுது, பிறகு அதுக்கு பிறகு வைர விழா. இந்த 1996 வந்து வைர விழா. என்ன 1936 தான் யக்யா தொடங்கினது. 1996ஆம் ஆண்டுதான் வைர விழா யக்யாவுக்கு நடந்தது. அப்பதான் இந்த டைமண்ட் ஹால் இனோகிரேட் பண்ணினவே. டைமண்ட் ஹால் சாந்திவன் அதுக்கு பேர் டைமண்ட் என்று வச்சது அந்த வைர விழாவோட அது அங்குர அர்ப்பணம் செய்து வைக்கப்பட்டதுனால.
அப்ப உம் அப்ப அந்த வைர விழா நாங்க போனாங்க. அந்த அந்த டைம் தானே நாங்க ஃபர்ஸ்ட் டைம் மதுபன் போனது. அப்ப போன நேரம் அங்க சிந்தி சம்மேளனம் நடந்தது. அதாவது உலகம் முழுக்க இருக்கிற சிந்தி மக்கள் எல்லாரையும் இன்வைட் பண்ணி அவைகளுக்கு ஒரு பெரிய ஒரு மாநாடு, சம்மேளனம், ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடந்தது. உலகம் முழுக்க இருந்து வந்திருந்தவை. அதுல எல்லாம் சில வயதான ஒரு வயதான ஒரு ஒருத்தர், ஒரு தாத்தா மாதிரி ஒரு ஆள். நாங்க இருந்தாங்க அந்த மீட்டிங்ல. கியான் சரோவர்ல தாதிஜி எல்லாம் ஸ்டேஜ்ல இருக்கிறோம். தாதி பிரகாஷ் மணி அவர் வந்து தாதி இந்த கால்ல விழுந்தார். சொன்னார், நாங்க முதல் அவர் வந்து அந்த ஆன்டி ஓமண்டலி குரூப்ல இருந்தவர். அதாவது ஓமண்டலிக்கு எதிர்ப்பு குழுன்னு ஒன்று இருந்துச்சு தானே, அதுல இருந்தாக்கள்ல ஒரு ஆளாம் தான். அப்ப தான் நிறைய அந்த எதிர்ப்பான நடவடிக்கைகள் அதுகள் இதுகள் எல்லாம் தீவிரமா இருந்த ஒரு ஆளா. அப்ப இது பின்னணியில என்னண்டு இது இயங்குது, யார் வந்து இது நடத்துறது, இது என்ன, இது ஒண்ணுமே எனக்கு தெரியல. அந்த நேரத்துல விளங்கியல, நான் முழுக்க முழுக்க அறியாமையில இருந்து நான் சொல்லி தாதின கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டார். அப்படி இப்ப பாபா சொல்றாரு இந்த முரளியில, அப்ப அந்த சிந்தி சம்மேளனம் எல்லாம் நடந்துச்சு தானே. இப்ப பாபா சொல்றார், தாதிமார்களை கண்டு கதவை மூடின ஆக்கள் எல்லாரும் இன்னைக்கு வாசலை திறந்து வச்சிருக்கணுமா, பிரம்மகுமாரிகள் வாங்கன்னு சொல்லி. இப்ப இப்ப ஒயிட் சாரியில தானே போறது. இப்ப வெள்ளை சாரி உடுத்தாக்கள் வரினாம், அவை மேஜிக் பண்ணி போடுவினாம், அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவையில கண்டோன கதவை மூடிட்டு போயிடுவேணுமா, ஒரு கதையும் கேட்க மாட்டேனுமா, உள்ளுக்குள்ளேயே வாசலுக்கு எடுக்க மாட்டேனும், அப்படியெல்லாம் அவமதிச்சுச்சுனா. இப்ப பாபா என்ன செய்வாருன்னா, பிள்ளைகள் வந்து சின்ன சின்ன துண்டுகள்ல பாபாண்ட ஞானத்தை எழுதி போட்டா போஸ்ட் பாக்ஸ்ல கொண்டு போட்டுட்டு வருவேணுமா, அப்படியாவது பாக்கட்டும்ண்டு. இப்ப அவையில நிந்தனை செய்த ஆட்களுக்கும் பாபா எப்படி சேவை செய்திருக்கிறார். அதுக்காக உம் அந்த நேரம் பாபாவும் இருந்த. ஆனா இப்ப வந்து நாங்க நிறைய யுக்தியா தான் வேலை செய்யறோம். நாங்க யாரும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா அவை வெறுக்க வெறுக்க நாங்க பின்னால போக மாட்டோம். ஆனா நல்ல உணர்வுகள் வச்சிருப்போம். அவை இல்ல யுக்தியா நான் அந்த சேவையை செய்ய வேணும். அப்ப ஆஹ் பாபா சொல்றார், ஆஹ் கதவை சாத்தின ஆட்கள் எல்லாரும் இப்ப உங்களை கதவை திறந்து வரவேற்கிறார்கள். அதே நேரத்துல அப்ப பாபா சொல்றார், யார் எப்படித்தான் நடந்து கொண்டாலும் நாங்க தொடர்ந்து அவையில நல்லுணர்வுகளை பேண வேணும் என்று சொல்லி சொல்றார். யார் எப்படி நடந்து கொண்டிருந்தாலும் நல்லுணர்வுகள் அவையில நாங்க வச்சிருக்க வேணும் சொல்லி சொல்றார். ஆஹ் இப்ப எல்லாம் பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ், இப்படி பெரிய ஆட்கள் எல்லாரும் உங்களை தேடி உங்களோட வாசலுக்கு வந்து நிக்கணும் சொல்றார். எப்பவுமே ரெண்டே ரெண்டு விஷயத்த மனதுல நினைச்சு கொள்ளுங்கன்னு சொல்றார். அதுதான் இந்த முரளியின் சாராம்சமே. அதாவது நல்லுணர்வுகள் கொண்டவர்களாக இருங்கள், நல்லுணர்வுகளை கொடுப்பவர்களாக இருங்கள் என்று சொல்லி சொல்றார். இனி இனி நாங்க வார்த்தைகளால ஆட்களுக்கு சேவை செய்யறத குறைச்சு வைப்ரேஷன்ஸால நாங்க சேவை செய்வோம்னு சொல்றார். வைப்ரேஷன்ஸால தான் அவையில நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப வைப்ரேஷனால அவைகளுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துறேன்னு சொன்னா நான் எப்படியான ஆளா இருக்க வேணும்? வைப்ரேஷன் என்றது நான் எப்படிப்பட்ட ஆளோ அதுல இருந்து வார உணர்வலைகள் தானே தவிர, நான் என்ன மனதுல நினைக்கிறேன் என்றது இல்ல. நாங்க நினைக்கிறது உண்டா இருக்கும். ஆனா நாங்கள் ஆக்கள் வேற மாதிரியா இருப்போம். அப்படின்னு சொன்னா நான் அன்பான உணர்வலைகளை பரப்புகிறேன், இப்படி நினைக்கிறதால அது போகாது. நான் டோட்டலி ஆற்றேன் குறநிறைகள், பிழைகள், ஆரோட எல்லாம் கடந்த கடந்த காலங்கள் எனக்கு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், இதுகள் எதுவுமே மனசுல சுமக்காமல் எங்களுக்கு இப்ப பிரம்ம பாபா அம்மாவை யோசிச்சு பார்த்தா சில வேளையில அது ஒரு அசாதாரண நிலை மாதிரி இருக்கு. ஆனா தாதி பிரகாஷ் மணி, தாதி மேரையெல்லாம் நாங்க ஒரு பார்த்திருக்கிறோம் தானே. அவையில யோசிச்சு பாருங்களேன். ஆரப்பெட்டியாவது இப்ப மீட்டிங்ஸ் வழியா எல்லாம் கண்ட மாதிரி தாதி மாதிரி எல்லாம் பேசி இருக்கிறோம் ஆக்கள்.
உங்களுக்கு ஒரு நிர்வாகம் நடத்த தெரியாது. இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்படி எல்லாம் இருக்கிறீங்க. இப்படி எல்லாம் நடக்கிறீங்க. அதான் இதான் எல்லாம் கண்டபடி பேசியிருக்கிறேன். ஆனா யோசிச்சு பாருங்களேன். அவிந்த மனசுல கொஞ்சம் கூடி அந்த நபர்கள் சார்ந்து எதிர்மறையான எண்ணங்கள், உணர்வுகள், கவலை வந்திருக்குமா? அதாவது பிரகாஷ் மணி எல்லாம் 15 வயசுல வந்தவன். இப்ப யோசிச்சிருப்பாவா? பாபாக்கு முன்னால போய் 15 வயசுல வந்த நான். இப்ப எனக்கு 80 வயசு ஆகுது. இவ்ளோ காலமும் இந்த யக்யாவுக்குள்ள உனக்கு அடிமை மாதிரி நான் இருக்கிறேன். நான் எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்த நான். எப்படி எங்களுடைய அப்பா எங்கள வளர்த்தவர். அது எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுட்டு வந்து இந்த பேச்சு கேட்கறதுக்கா? இவங்களை எல்லாம் இப்படி பேச விட்டுட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறதுக்கா? எனக்கு இவ்வளவு அவமானம் நடக்குது. பாபா நீ பார்த்து கொண்டா இருக்கிற. இப்படி கதைப்பாவா போய் தாதி பாபாவோட? கதைப்பாவா? கதைக்க மாட்டாதானே? ஏன் கதைக்க மாட்டான்டா? அவ வந்து புகழ்ச்சியையும் எதிர்பார்க்கிறேல, இகழ்ச்சியையும் எதிர்பார்க்கிறேல. புகழ்ச்சியையும் எடுக்க மாட்டா, இகழ்ச்சியையும் எடுக்க மாட்டா. சில வேளையில வளர்த்த தாய் கூட, உங்களை பெத்த லௌகிக அம்மாமார் கூட, பிள்ளைகள் கொஞ்சம் கடுமையா பேசினா, கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருப்பீனா, நான் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தேன் இந்த பிள்ளைய. நான் பிள்ளைய எப்படி அம்மா வளர்த்த வேண்டது பிள்ளைக்கு ஒரு காலமும் தெரியாது. அத பிறப்பட்ட பாடு, அத வளர்க்கப்பட்ட பாடு, பிள்ளைக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. ஒரு வயசுக்கு பிறகுதான் தெரியும். பிறகு. இந்த குழந்தையா இருக்கீக, அது ஒரு புழு பூச்சி மாரி தானே இருக்கு. அதுக்கு வாய் பேசவும் தெரியா, ஒண்ணும் தெரியா. அத வளர்த்து இப்ப அது பெரிய ஆளா வந்து நின்று கொண்டு முன்னால நின்று கதை கேட்க, மனசுக்குள்ள சில வேளையில வரும். அப்படி. நான் என்ன பாடுபட்டு, கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகள வளர்த்து விட்டு, கடைசியில இன்றைக்கு இப்படி ஒரு சொல்லு கேட்க வேண்டி எனக்கு இருக்கே. இப்படி ஒரு பேச்சு கேட்க வேண்டி எனக்கு இருக்கேன்னு, அந்த நேரத்துல சில வேளை எங்கட அம்மா, அப்பாவ யோசிப்போம் நாங்க. எங்களுடைய அம்மா, அப்பா என்னை எப்படி வளர்த்தவே? நான் எங்களுடைய அம்மா, அப்பாக்கு இப்படி கதைச்சிருப்பேனா? நடந்திருப்பேனா? இப்படியெல்லாம் ரிவைண்ட் பண்ணி போகுமில்ல உங்களுக்கு. ஆனா தாதி பிரகாஷ் மணிக்கு இப்ப எங்கட பெத்த பிள்ளைகளோடயே எங்களுக்கு அப்படின்னு வரும். இப்ப தாதி பிரகாஷ் மணி பெரிய ஃபேமிலி அவையில. பெரிய ஃபேமிலியில இருந்து வந்தவ, சரியான ஸ்பிரிச்சுவலான ஃபேமிலி, ரெஸ்பெக்டான ஃபேமிலியில இருந்து வந்தவ. இவ்வளவு பெரிய லீடர்ஷிப்ப அவ நடத்தி கொண்டு போறா. இப்ப பிரம்ம பாபான தலைமையில தானே மகள அவனுடைய அப்பா யக்யாவுக்கு கொடுத்திருப்பார். அப்ப பிறகு வளர்ந்து அவ அவன் லீடர்ஷிப்ல போகுது. என்ன அவ அவ தனியாளன்னு யோசிச்சு பார்ப்போமே. அந்த நிலையில நான் இருந்து யோசிச்சு பார்க்கணும். அவங்களும் தனித்தனி ஆட்கள் தானே. பவேல் வந்து இப்படி எப்படி இருந்திருக்கணும், எப்படி நடந்திருக்கணும், எப்படி பார்த்திருக்கணும், அவன் மனநிலைகள் எப்படி இருந்திருக்குது. அதுதான் எந்த சுபாவத்தை நான் அவ்வளவுக்கு மாத்தணும். இப்படி மாத்தினாதான் அந்த நிலையில என்னில இருந்து வார ஃபீலிங்ஸ், என்னில இருந்து வெளியில போற ஃபீலிங்ஸ், உணர்வுகள், இதுதான் வைப்ரேஷன்ஸ் என்று சொல்றது. இந்த நிலையில தான் என்னையும் பாபா பயன்படுத்தியிலும் மற்றவர்களுக்கு காட்சிகள் கொடுக்கிறதுக்கு. அப்ப பாபா சொல்ற வாயால நாங்க சேவை செய்யறது. எத்தனையோ சந்தர்ப்பத்துல இத சொல்லுவோமா, இத கேட்போமா, இத பத்தி ஒரு கதைப்போமா, இதெல்லாம் வரும் உங்களுக்கு. ஆனா கதைக்க கூடாது. நிறைய இடத்துல நாங்க பேசாம இருக்கோம், பழகணும். அது எங்களுக்கு பழக்கம் இல்ல. லொக்கிக்ல டீச்சர்ஸா இருந்தாக்கள், லொக்கிக்ல மூத்த பிள்ளையா இருந்தாக்கள், லொக்கிக்ல நிறைய விஷயங்களை நடத்தின பழக்கம் இருக்கிறாக்கள், அதெல்லாம் ஒரு திறமை கிடைத்தன இல்லேன்னு இல்ல. அவைகளுக்கு சுத்தவரை நடக்கிற விஷயத்த பார்த்து கொண்டிருக்கே இல்ல. அது ஒரு பெரிய பலவீனம் இல்லோ.
எங்கட திறமையும் கிடைத்தனம்தான் எங்களுக்கு சவாலா வாரது, எங்களுக்கு சோதனையா வாரது. அதுதான் எங்கட பரீட்சை. அதுதான் எங்கட பலவீனம். எங்கட பலமும் பலவீனமும் ஒன்றுதான். அப்ப அந்த இடத்துல நான் என்ன செய்ய வேணும்? சாட்சியா இருக்கணும். பார்வையாளனா இருக்கணும். அது எப்படி என்ற கேள்வி வரக்கூடாது. பாபா சொல்றார், எப்படி நடக்கும்? ஏன் நடக்கும்? என்ன நடக்கும்? இந்த கேள்விகளே எங்களுக்கு வரக்கூடாதுன்னு பாபா சொல்றார். அப்ப நாங்க அப்படி கேட்கலாமா? அது எப்படி பார்த்து கொண்டிருக்கிறது? அது எப்படி கேட்காம இருக்கு? அத்தனை பாபா செய்ய சொல்றேன். அதெல்லாம் செய்தாதான் ஸ்ரீமத்தை ஒழுங்கா கடைப்பிடிக்கிறோம்னு அர்த்தம். அதை செய்யாட்டி ஸ்ரீமத கடைப்பிடிக்கிறதா? இப்ப என்ன புயல் வந்தாலும் அடுத்தது பாபா சொல்றார், மனம் உடைஞ்சு போகக்கூடாது, மனம் நொந்து போகக்கூடாது, கவலைப்படக்கூடாது என்றதும் பாபா சொல்லுறார். ஒரு முக்கிய விஷயமா சொல்றார். உடம்புக்கு நோய் வரலாம், உறவுகள்ல பிரச்சனை வரலாம், என்னமும் நடக்க, எந்த பேருக்கு கூடி ஒன்று நடக்கலாம், என் பேரை கெடுக்கிற மாதிரி, என்னை அவமானப்படுத்துற மாதிரி ஒன்று நடக்கலாம். அப்ப பாபா கேட்கிறார், உண்டேன்னு ஒன்று எங்க கிடக்குன்னு கேட்கிறார். உனக்கு உண்டேன்னு ஒன்று என்ன இருக்குன்னு கேட்கிறார். என் பேரை என்ன அவமானப்படுத்திட்டினம் வேண்டா, என்னை அவமானப்படுத்திட்டினம் சொன்னா என்னுடைய பேரை கெடுத்துட்டினம்ன்றது தானே, என்ன காயப்படுத்திட்டினம்ன்றது தானே. உனக்கு நான் ஒன்று எங்க இருக்குன்னு கேட்கிறார் பாபா. அன்னைக்கு பாபா சக்கார் முரளியில சொல்றார், உங்களுக்கு மனம் நொந்து போச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா இருந்தா பிழை உங்கள்ன்ற. பாருங்க எங்களுடைய அப்பாவ, எங்களுடைய அப்பா எங்களுக்கு எப்படி படிப்பிக்கிறாருண்டு. மனம் நொந்து போனேன் நான் சொன்னா பிழை எங்கள்லன்னு சொல்றாரு பாபா. அப்ப இன்றைக்கும் பாபா சொல்றார் இந்த அவ்யக்த முரளியில, என்னதான் பெரிய புயல் வந்தாலும் மனம் உடைந்து போக கூடாது. இதெல்லாம் ஸ்ரீமத். இந்த ஸ்ரீமத்தெல்லாம் நாங்க பின்பற்றோமா? என்னதான் நடந்தாலும், உடம்புக்கு வருத்தம் வந்தாலும், உறவுகள் பிரிஞ்சு போனாலும், உறவுகளே இல்லாமல் போனாலும், என்ன நடந்தாலும் மனம் உடைஞ்சு போக கூடாதுன்ற எங்கள்ல நாங்க எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டியிருக்கோம். இந்த விஷயத்துல துணிச்சலா இருக்கிற குழந்தைகளுக்குத்தான் நான் உதவி செய்வேன் என்று பாபா சொல்றார். இதுதான் விதி. துணிவா இருக்கிற பிள்ளைகளுக்குத்தான் நான் உதவி செய்வேன் என்று சொல்றார். அதுக்கு பாபாண்ட பக்கம் எனக்கு மனம் இருக்கணும். இருந்தால்தான் இந்த சக்தி செயல்படும். அடுத்தது பாபா இன்றைக்கு இந்த முரளியில சொல்றார், யாரெல்லாம் பாபாவுக்கு உண்மையா இருக்கணுமோ, அதாவது ட்ரஸ்டி என்ற ட்ரஸ்டி, இந்த சொந்த எண்ணத்துல நான் நடுவுக்குள்ள விரும்பக்கூடாது, வாழக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. பாபாண்ட சொல்லுப்படி நான் முழுமையா வாழ்ற ஒரு ஆத்மாவா இருந்தா, பாபா கடைசி நேரத்துல சோறும் பருப்பும் தருவேன். நான் கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். ரொட்டியும் பருப்பும் சொல்றாரு. ஏன்னா இந்தியாவுல ரொட்டியும் பருப்பும் தானே அடிப்படை உணவு. அப்ப உங்களோட ஊர்ல எது அடிப்படை உணவோ, அதாவது ஒரு வழியில்லாத ஆள் கூடி சாப்பிடுற உணவு எதுவோ, அதுதான் அந்த அடிப்படை உணவு. இப்ப நான் இப்ப சரி, நாங்க ஸ்ரீலங்கால இருக்கிறோம்னு சொன்னா எங்களுக்கு சோறும் பருப்பு அல்லது பானும் பருப்பு, பான் கூடி இப்ப விலையாக்கும், சோறும் பருப்பு என்று சொல்லலாம். அல்லது சோறும் உப்பு, அல்லது சோறும் சம்பல், சோறும் சம்பளம் என்று வச்சுக்கொள்ளுவோமே, இதாவது தருவேன். அறுசுவை உணவு இல்ல, ஆனா சோறும் சம்பளமாவது நான் உனக்கு தருவேன் ரெண்டு பாபா சொல்றார். யாருக்கு? பாபாவுக்கு யார் உண்மையான பிள்ளைகளா இருக்கிறார், ட்ரஸ்டியா இருக்கிறார், பாபாண்ட கோட்டை தாண்டாத பிள்ளைகளா யார் இருக்கணுமோ அவைக்கு சோறும் சம்பளம் கரண்டி என்று சொல்றார். ஸ்ரீலங்கால இருந்தா உங்களோட நாட்டுல எது பேசிக் ஃபுட்டோ அதை நினைங்க. அடுத்தது அடுத்தது இந்த முரளியில பாபா வலியுறுத்துறது, என்னுடையது என்ற உணர்வு எனக்கு கொஞ்சமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். மற்றது ட்ரஸ்டியா இருந்து எல்லாத்தையும் சிந்திக்க வேணும். ஒரு குடும்பஸ்தரா இருந்து சிந்திக்க கூடாது. குடும்பஸ்தரா இருந்தமண்டா என்ன வித்தியாசம்? என்னுடையதுன்னு யோசிப்பேன். எந்த பொறுப்பு நான் தானே பார்க்கணும், நான் தானே செய்யணும், என்னத்தானே எல்லாரும் கேட்பினம், இப்படி நாங்க யோசிக்கிறது. பாபாண்ட பொறுப்பு, பாபாண்ட யக்யா பாபா பார்த்துக் கொள்ளுவார்.
சாராம்சமா பாபா எங்களுக்கு எங்கட பொறுப்பு என்னன்னு சொல்றார்? பாபா சொல்றபடி நடக்கிறதான் எங்கட வேலை. ஒரு பெரிய அவ்வளவுதான். அவ்வளவுதான் சொல்லுவார் பாபா முரளியில சில நேரங்கள்ல. அந்த அவ்வளவுதான். பாபா சொல்ற மாதிரி நான் நடக்கிறேனா, பார்வையாளனா இருந்து பார்க்கணும், ட்ரஸ்டியா இருந்து நடக்க வேணும். பார்வையாளனா இருந்து பார்க்கணும். என்னால சகிக்க முடியலைன்ற வார்த்தைக்கு இடம் இல்லை. ஏன்னா சகிப்புத்தன்மை தான் இருக்கணும்ன்றார் பாபா. அப்புறம் முடியலன்னா அப்ப முடியுமாக்குறதுக்கு வழியை நான் யோசிக்கணும். முடியலன்னா அது எந்த பலவீனம் தானே. அடுத்தது, இந்த வாய்க்கு ஒரு ஜிப் இருந்தா அதுகளுக்கு மூடி வச்சிருக்கோம். சாப்பிடுறதுக்கு மட்டும் வாயை திறக்கும். மற்றபடி இனி சங்கம யுகத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாயை மூடி வச்சிருந்தா தான் அடுத்த ஸ்டெப் மனச கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரலாம். உள்ளுக்குள்ள நான் ஒருக்கா மெல்லமா நான் ஒருக்கா கேட்டுறட்டா இத மெல்ல ஒருக்கா வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். மெல்ல மெல்லமாவும் வேண்டாம், ஃபாஸ்டாவும் வேண்டாம், ஸ்ட்ராங்காவும் வேண்டாம். இப்படி இருந்தா தான் பாபா என்ன ஒரு பிரயோசனமான ஆளா பிள்ளைய வளர்த்ததுக்கு அவருக்கு ஏதோ பிரயோசனம் இருக்கு என்னால. அப்படியே நான் என்ன அவர் கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு இவ்வளவு காலம் பாபா எனக்கு ஞானத்தை ஊட்டி, பிரம்ம போஜனம் ஊட்டி, சக்திய தந்து என்ன வளர்த்து விட்டதுக்கு நான் ஒரு பிரயோசனமா இருக்கணும் இல்ல அவருக்கு. அவருக்கு நான் பிரயோசனமா இருக்கணும் சொன்னா நான் ஒரு நல்ல ஸ்திதியில இருக்க வேணும். அப்பதான் பாபா என்ன பயன்படுத்தி அருள் கொடுக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், நாங்க சும்மா யாருக்கும் அருள் கொடுக்க இயலுமா? யாருக்காவது அருள் அருள் பாலிக்கிறதுன்றது நாங்க தெய்வத்துக்கு முன்னாலதானே போய் நிக்கிறோம். நாங்க பக்தியில சும்மா போய் யார்கிட்டயும் நாங்க அருள் அருள் தாங்கன்னு கேட்போம். அருள் நான் உங்களுக்கு அருள் கொடுக்குறேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லலுமா? நீங்க வீட்டை போங்க, நான் உங்களுக்கு அருள் தாரேன்னு சொல்லலுமா? இயலாதல்லோ. அதுக்கு ஒரு நிலை வேணும் இல்ல. அப்ப அப்படி பாபா எங்களை பயன்படுத்தி எங்கள் மூலமா மற்றவைகளுக்கு செய்யறதுக்கு நான் பாபா சொல்லுற மாதிரியே முயற்சி செய்யும். உங்களுக்கு சவாலா இருக்கிற சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் எனக்கு ஒரு டீச்சரா எடுத்துக்கொள்ளணும்னு சொல்ற. அதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி கொள்ளணும். அப்ப எனக்கு ஒரு ஆள் சேலஞ்சா இருக்குதுன்னா நான் நினைக்கணும், அந்த ஆளை பார்த்து உண்மையில நினைக்கணும், அந்த ஆள் பாவம் தண்ட ஸ்திதிய பாழாக்கி எந்த ஸ்திதிய நல்லாக்குறதுக்கு உதவி செய்யுது. என்ன பெரிய தியாகம். தண்ட ஸ்திதிய பாழாக்கி எந்த ஸ்திதிய நல்லாக்குறதுக்கு இப்படி உதவி செய்யுதே அந்த ஆத்மா. எவ்வளவு பெரிய தியாகம் அது. அப்படி நான் யோசிக்கணும். அப்ப இந்த கவனம் முழுக்க அங்க இருக்கணும், எந்த ஸ்திதியில இருக்கும். ஓகே. ஓம் சாந்தி. நன்றி சிஸ்டர், நன்றி. நிறைய விஷயங்கள் இந்த முரளிலிருந்து எடுத்துக்கொண்டோம். ஆத்மாவாகிய நான் என் பரம தந்தை பரமாத்மா சிவபாபாவின் நேரடியான அன்பிலும் பராமரிப்பிலும் வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு பாக்கியசாலி குழந்தை. ஆத்மாவாகிய நான்
என் தூய்மையான மனதில் எப்போதும் நல்லுணர்வுகளால் நிறைந்திருக்கிறேன். எப்போதும் என்னிலிருந்து நல்லுணர்வுகளையே எல்லோரும் அனுபவிக்கின்றார்கள். ஆத்மாவாகிய நான் பாப் தாதாவை இவ்வுலகிற்கு வெளிப்படுத்தும், உணரச் செய்கின்ற ஒரு அதே விசேஷமான பாகத்தை வகிக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்ற ஆழமான நம்பிக்கையுடன் ஸ்ரீமத்தின்படி ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் என்னை சுற்றி வரும் இருக்கும் உலகை ஒரு பார்வையாளனாக பார்வையிடுகிறேன். என் அக உலகில் ஒரு ட்ரஸ்டியாக இறைவனின் ஸ்ரீமத் என்ற தண்டவாளத்தில் பயணிக்கும் ஒரு ஆன்மீக பயணியாக இருந்தவாறு இவ்வுலகை பார்வையாளனாக பார்க்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.